10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Dear students, last video வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா chemical properties of aldehyde and ketonesல நம்ம ஒரு 4 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரியாக்ஷன் என்னென்ன ரியாக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து அடிஷன் ரியாக்ஷன், சரிங்களா? அந்த கார்பனில் குரூப்பில் நியூக்ளியோஃபிலிக் அடிஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், சரிங்களா? ஃபஸ்ட் ரியாக்ஷனில். ஸோ செகண்ட் டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கார்பனில் குரூப்பில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு ரியாக்ஷன் பார்த்துருப்போம். செகண்ட் டாப்பிக்கில் என்ன பார்த்துருப்போம்னா கார்பனில் குரூப்பில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு டாபிக் நம்ம பார்த்துருப்போம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷனில் ஜென்ரல் ஆக்சிடேஷன்னா என்ன, சிமெட்ரிக் கீட்டோன் அன்சிமெட்ரிக் கீட்டோன், ஆல்டிஹைடினுடைய ஆக்சிடேஷன், சிமெட்ரிக் கீட்டோனுடைய ஆக்சிடேஷன், unsymmetric ketone oxidation based on the Popov rule. ஓகேங்களா? இதை பற்றி பார்த்துருந்தோம். தென் நெக்ஸ்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷனில் கம்ப்ளீட் ரிடக்ஷன், பார்ஷியல் ரிடக்ஷன், சரிங்களா? பார்ஷியல் ரிடக்ஷன் அப்படின்னா CHO குரூப் கன்வெர்டட் இன்டு பிரைமரி ஆல்கஹாலிக் குரூப், கீட்டோனிக் குரூப் கன்வெர்டட் இன்டு செகண்டரி ஆல்கஹாலிக் குரூப். ஸோ இது பார்ஷியல் ரிடக்ஷனில். இந்த பார்ஷியல் ரிடக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ண ரியேஜன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் நிக்கல், ஹைட்ரஜன் பல்லேடியம், ஹைட்ரஜன் பிளாட்டினம், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், சோடியம் போரோஹைட்ரேட். இதெல்லாமே பார்ஷியல் ரிடக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ண ரியேஜன்ஸ். ஃபர்தராக அதில் சைடு நம்ம செலக்டிவாக பார்த்துருப்போம், அதை நீங்கள் வந்து ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். தென் நெக்ஸ்ட் கம்ப்ளீட் ரிடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ரிடக்ஷனில் Wolff-Kishner reduction, Clemmensen reduction using hydrogen iodide and red phosphorus. ஸோ இது 3 யூஸ் பண்ணி கம்ப்ளீட் ரிடக்ஷன் பார்த்துருப்போம், ஓகேங்களா? தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைட் கீட்டோன். ஸோ கீட்டோன் கன்வெர்டட் இன்டு பினக்கோல்ஸ், அதாவது ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் ரிடக்ஷன் டு பினக்கோல். ஸோ பினக்கோல் ஃபார்ம் ஆகி தென் டீஹைட்ரேட் ஆகி பினக்கோலன் கிடைக்கிறது அந்த ரியாக்ஷன் நம்ம பார்த்துருந்தோம் லாஸ்ட்டாக, சரிங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலோஃபார்ம் ரியாக்ஷன் சிம்பிளாக எழுதி அதில் முடிச்சிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அந்த லாஸ்ட்டாக எழுதின ஹெலோஃபார்ம் ரியாக்ஷன் எந்த ஹெட்டிங் அப்படிங்கிறதுக்காக நான் திரும்ப எழுதியிருக்கேன். ஸோ நம்ம 5th ஒரு ஹெட்டிங் சொல்லியிருந்தோம், என்னென்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூஷன் ஆஃப் அல்கைல் குரூப். ஸோ அதில் ஹேலஜனேஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஹேலஜனேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ், சரிங்களா? அப்போ ஹேலஜனேஷன் அப்படின்னா எந்த இடத்துல ஹேலஜன் ரீப்ளேஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை, சரியா? ஹேலஜனேஷன் ப்ரொசீட் ஆகணும் அப்படின்னா must have alpha hydrogen. அப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜன் மீன்ஸ் ஆல்ஃபா கார்பன் அதில் இருக்கணும். ஸோ நமக்கு ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் ஆல்சோ ஹேவிங் ஆல்ஃபா கார்பன். ஸோ அந்த ஆல்ஃபா கார்பனில் அட்டாச்சாக இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியிலேருந்து நம்ம பார்த்துருந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ அந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான் ரீப்ளேஸ் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஹேலஜனேஷன் இன் ஆசிட்ஸ். ஸோ ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனை ஹேலஜனேஷன் செய்யும்போது அசிட்டிக் மீடியத்தில் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், அல்கலைன் மீடியம் பேசிக் மீடியத்தில் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஹேலஜன் இன் ஆசிட், அசிட்டால்டிஹைடு எடுத்திருக்கோம், அதில் ஹேலஜன் ஆட் பண்ணியிருக்கோம் குளோரின். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இஸ் ரீப்ளேஸ்டு பை குளோரின்.
ஆல்ஃபா ஹைட்ரஜன் இஸ் ரீப்ளேஸ்டு பை குளோரின். ஓகேங்களா? அப்போ ஆல்ஃபா குளோரோ அசிட்டால்டிஹைட், ஆல்ஃபா குளோரோ அசிட்டால்டிஹைட். ஓகேங்களா? ஆல்ஃபா குளோரோ அசிட்டால்டிஹைட் இல்லைன்னா 2 குளோரோ எத்தனைல், 2 குளோரோ எத்தனல். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஹாலஜனேஷன் இன் ஆசிட் ஃபார் ஆல்டிஹைடில். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டோனில் ஹாலஜனேஷன் ஆஃப் அசிட்டோன். அசிட்டோன் கண்டெய்ன்ஸ் 2 ஆல்ஃபா கார்பன். ஏன்னா கீட்டோன் குரூப் அட்ஜசன்ட் கார்பன் ஆல்ஃபா, திஸ் கார்பன் இஸ் ஆல்ஃபா. ஓகேங்களா? ஸோ 2 ஆல்ஃபா கார்பன். அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. ஸோ 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் இருந்தாலுமே கூட நம்ம எடுத்துக்கூடிய மோல் ரேஷியோ பொறுத்தது ஹாலஜன்ஸ். அப்போ CH3 COCH3 plus Br2 gives CH3 COCH2 Br. Only one alpha hydrogen is replaced. Only one alpha hydrogen is replaced to form mono halo derivatives of ketone. Mono halo derivatives of ketone. So அப்போ 1 bromo acetone, 1 bromo acetone or 1 bromo propanone, 1 bromo propanone. ஓகேங்களா? இது ஹாலஜனின் ஆசிட்ஸில். அப்போ இன் பிரசன்ஸ் ஆஃப் அசிடிக் மீடியம் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ் அண்டர்கோஸ் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ரிமூவ்டு. சரிங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேலஜன் இன் பேஸ். பேசிக் மீடியத்தில் ஹாலஜனேஷன் செய்கிறோம் அப்படின்னாவே இம்பார்ட்டண்ட்டாக என்ன பார்க்கணும் அப்படின்னா பேசிக் மீடியத்தில் ஹாலஜனேஷன் செய்யும்போது ஆல் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் ஆர் ரீப்ளேஸ்டு. சரியா? எல்லா ஆல்ஃபா ஹைட்ரஜன் என்ன ஆகுதுங்க? ரீப்ளேஸ் ஆகுது. சரிங்களா? அப்போ CH3 CHO plus 3Cl2 gives OH minus gives CCl3CHO. This is a trichloroacetaldehyde. Trichloroacetaldehyde. ஓகேங்களா? Trichloroacetaldehyde does not have alpha hydrogen. அப்போ இது நேம் குளோரால் அப்படின்னு சொல்லலாம். குளோரால், trichloroacetaldehyde also called chloral. Chloral means chloral contains aldehyde group. ஸோ இதெல்லாமே ஒன்மார்க்கில் கேட்பாங்க. சரிங்களா? chloral is a அப்படின்னு கேட்டாங்கன்னா it contains aldehyde group, it contains alcoholic group, it contains carboxylic group, it contains alcohol group. அப்படின்னா என்ன சூஸ் பண்ணுவீங்க? chloral contains aldehyde group. Chloral means CHLORAL, AL, CHLORAL, 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 AL means aldehyde indicate பண்ணுறதா நினச்சிங்க. சரிங்களா? ஸோ அப்போ பேசிக் மீடியத்தில் ஹேலஜனேஷன் நடக்கும்போது எல்லா ஆல்ஃபா ஹைட்ரஜனும் ரீப்ளேஸ் ஆகுது. ஒன் மோர் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் புரோமினால் ரீப்ளேஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஆல்ஃபா ஹைட்ரஜன் போத் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் ஆர் ரீப்ளேஸ்டு. ஓகேங்களா? அப்போ நமக்கு டைப்ரோமோ டெரிவேட்டிவ்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? தென் ஹேலோஃபார்ம் ரியாக்ஷன். ஹேலோஃபார்ம் ரியாக்ஷன் ஆல்ரெடி நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். சரிங்களா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகணும். சரிங்களா? அசிடிக் மீடியத்தில் ஒன்லி 1 ஆல்ஃபா ஹைட்ரஜன் ரீப்ளேஸ். இங்கே அல்கலைன் மீடியம் அப்படிங்கிறதுனால பாருங்கள், சோடியம் ஹைட்ராக்சைடு அல்கலைன் மீடியம் அப்படிங்கிறதுனால 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகிருக்கு. சரியா? 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இஸ் ரீப்ளேஸ்டு பை எக்ஸ், அதனால் RCOCX3. தென் எக்ஸ்ட்ரா சோடியம் ஹைட்ராக்சைடு பேஸ் யூஸ் பண்ணும்போது ஹேலோஃபார்ம் இஸ் ஃபார்ம்டு. ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டண்ட்டாக ஹேலோஃபார்ம் ரியாக்ஷன் நல்லா பார்த்துங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன் இன்வால்விங் அல்கைல் குரூப். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? ஏன்னா அது மெக்கானிசம் பேஸில் வரக்கூடிய நமக்கு ஒரு கொஷின்ஸ் தான். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதே சமயத்தில் மெக்கானிசத்தை நீங்கள் அனுபவபூர்வமாக போட்டிங்கன்னா அனுபவபூர்வமாக எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ ரியாக்ஷன் இன்வால்விங் அல்கைல் குரூப் அப்படின்னு என்னங்கன்னா இங்கே அல்கைல் குரூப் ரியாக்ஷனே இன்வால்வ் ஆகுது. சரிங்களா? அங்கே வந்து அல்கைல் குரூப்பில் வந்து ரியாக்ஷன் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சப்ஸ்டியூஷன் ஆஃப் அல்கைல் குரூப், அல்கைல் குரூப்பில் சப்ஸ்டியூஷன் நடக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அல்கைல் குரூப் தான் மேஜர் ரோலே. ஹீரோவே இங்கே யார் என்னங்க? இந்த ரியாக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே அல்கைல் குரூப் தான் மேஜரு. ஓகேங்களா? அப்போ இதில் நம்ம என்னென்ன ரியாக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா அல்கைல் குரூப் இன்வால்வ் ஆகக்கூடிய ரியாக்ஷனில் ஆல்டால் கண்டென்சேஷன்ஸ், ஆல்டால்
கண்டென்சேஷன், ஆல்டால் கண்டென்சேஷன், கிராஸ்டு ஆல்டால் கண்டென்சேஷன். ஓகேங்களா? அப்போ ஆல்டால் கண்டென்சேஷன் என்ன கண்டிஷன் தேவை, ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ரொசீட் ஆகணும் அப்படின்னா என்னென்ன கண்டிஷன் தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், முக்கியமாக ஆல்ஃபா கண்டென்சேஷனுக்கு ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ் ஆன்சர் பண்ணணும்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் தேவை. ஓகேங்களா? ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படிங்கிறது வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஆல்டால் கண்டென்சேஷனுக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? compounds having aldehyde and ketones, compounds having alpha hydrogen, that compound undergoes aldol condensation. சரிங்களா? அப்போ the carbon attached to carbonyl carbon is called alpha carbon. ஆல்ரெடி நம்ம பார்த்ததான். the carbon attached to carbonyl carbon is called alpha carbon and the hydrogen atom is attached to alpha carbon is called alpha hydrogen. So கார்பனில் கார்பனில் அட்டாச்சாக இருக்கக்கூடிய கார்பன் ஆல்ஃபா கார்பன், அந்த ஆல்ஃபா கார்பனில் அட்டாச்சாக இருக்கக்கூடிய கார்பன் அந்த ஆல்ஃபா கார்பனில் அட்டாச்சாக இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ரியாக்ஷன்ஸ் எதன் மூலமாக ப்ரொசீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸ். இந்த ரியாக்ஷன் எப்படி ப்ரொசீட் ஆகுதுங்க? ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸ். அப்போ இந்த ரியாக்ஷன் நடக்குதுன்னா கண்டிஷன்ஸ் என்ன? கண்டிஷன்ஸ் ஃபார் ஆல்டால் கண்டென்சேஷன் பாருங்க. This reaction takes place between two molecules of carbonyl compounds, some same or different. சரிங்களா? This reaction takes place between two molecules of carbonyl compound, same ஆ இருக்கலாம் different ஆ இருக்கலாம். One molecule of carbonyl compound should have at least one alpha hydrogen. சரியா? Two carbonyl compound நடுவில் என்ன நடக்குதுங்க? சரியா? aldol condensation between molecules of two carbonyl compounds. So two carbonyl compounds la any one compound having at least one alpha hydrogen. சரிங்களா? ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆகுது இருக்கணும். ரெண்டு காம்பவுண்ட் எடுத்துக்கும்போது டூ காம்பவுண்ட் எடுத்துக்கும்போது அதில் ஒரு காம்பவுண்ட் என்ன இருக்கணுங்க? ஒரு காம்பவுண்டில் அட்லீஸ்ட் ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜனாவது இருக்கணும். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கண்டிஷன், the reaction should be carried out in the presence of dilute base. sodium hydroxide, potassium hydroxide, calcium hydroxide, barium hydroxide, இந்த மாதிரி எந்த ஹைட்ராக்சைடு வேணாலும் யூஸ் பண்ணலாம். டைலூட் பேஸ்னு கொடுக்கலாம் ஆர் 50% அல்கலீஸ் அப்படின்னு கொடுக்கலாம். நமக்கு சம் இல்லை அண்டர் இது ஏபிசி ஐடென்டிஃபைடு அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா 50% அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ 50% ஆர் டைலூட் பேஸ். ஓகேங்களா? Then next வந்து பார்த்தீங்கன்னா the product of reaction is beta hydroxy carbonyl compounds known as aldol. beta hydroxy carbonyl compounds known as aldol. சரிங்களா? அப்போ aldol condensation ஃபைனல் ப்ராடக்ட் என்னங்க? beta hydroxy carbonyl compound. beta hydroxy carbonyl compound என்ன மீனிங்க? கார்பனில் காம்பவுண்டில் பீட்டா பொசிஷனில் ஹைட்ராக்சில் குரூப் அட்டாச் ஆகிருக்கும். சரிங்களா? ஓகேங்க. அப்போ பீட்டா ஹைட்ராக்சி கார்பனில் காம்பவுண்ட் அப்படிங்கிறது என்னென்னா அது ஆல்டிஹைடாக இருக்கும் பட்சத்தில் பீட்டா ஹைட்ராக்சில் ஆல்டிஹைட், பீட்டா ஹைட்ராக்சில் ஆல்டிஹைட். கீட்டோனாக இருக்கும் பட்சத்தில் பீட்டா ஹைட்ராக்சி கீட்டோன். சரிங்களா? த ப்ராடக்ட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் பீட்டா ஹைட்ராக்சி கார்பனில் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த கார்பனில் காம்பவுண்ட் ஆல்டிஹைடாக இருக்கும் பட்சத்தில் பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைட். இந்த கார்பனில் காம்பவுண்ட் கீட்டோனாக இருக்கும் பட்சத்தில் பீட்டா ஹைட்ராக்சி கீட்டோன். தீஸ் டூ காம்பவுண்ட் பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைட் ஆர் பீட்டா ஹைட்ராக்சி கீட்டோன் ஆல்சோ கால்ட் ஆல்டால். சரிங்களா? அப்போ பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைடில் ஆல்டான்னு சொல்கிறோம். பீட்டா ஹைட்ராக்சி கீட்டோனை கீட்டால் அப்படின்னு சொல்கிறோம். பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைடு என்னன்னு சொல்கிறேங்க? ஆல்டால். பீட்டா ஹைட்ராக்சி கீட்டோனை கீட்டால் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைடுன்னு என்னங்க? ஆல்டால். பீட்டா ஹைட்ராக்சி கீட்டோன்னு என்னங்க? கீட்டால். திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்ட் ஆல்டால் கண்டென்சேஷன். தென் ஃபோர்த் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா த ஆல்டால் product may be dehydrated to an alpha beta unsaturated compound in basic medium. So basic medium இந்த reaction நம்ம
ப்ரொசீட் பண்ணும்போது லாஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம லைட்டாக ஹீட் பண்ணோம்னா பீட்டா எலிமினேஷன் அக்கர்ஸ். பீட்டா எலிமினேஷன் அக்கர்ஸ். ஸோ பீட்டா எலிமினேஷன் நடந்து ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் கிடைக்குது. ஸோ பீட்டா எலிமினேஷன் எப்படி நடக்குதுங்க? வாட் இஸ் பீட்டா எலிமினேஷன்? பீட்டா எலிமினேஷன் மீன்ஸ் சரிங்களா, பீட்டா கார்பன்லேருந்து ஒரு குரூப் ஆர் ஆட்டமும் ரிமூவ் ஆகிறத நம்ம என்ன சொல்கிறோங்க? பீட்டா எலிமினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு அட்ஜசன்ட் கார்பன் என்னங்க? ஆல்ஃபா கார்பன். தென் நெக்ஸ்ட் கார்பன் பீட்டா கார்பன். ஸோ பீட்டா கார்பன்லேருந்து ஒரு OH குரூப் ஆர் எனி ஒன் ஆஃப் த குரூப் ஆர் ஆட்டம். தென் ஆல்ஃபா கார்பன்லேருந்து ஒரு குரூப் ஆர் ஆட்டம் ரெண்டு கம்பைன் ஆகி ரிமூவ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் பீட்டா எலிமினேஷன். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு பீட்டா எலிமினேஷன்னா இங்கே என்ன எலிமினேட் ஆகுதுங்க? வாட்டர் மாலிக்யூல். அது ஆல்டால் ஆகட்டும் கீட்டால் ஆகட்டும். த கீட்டால் ஆர் ஆல்டால் ரெடிலி லாசஸ் வாட்டர் டு கிவ் alpha beta unsaturated compounds which are aldol condensation products. அதுவும் என்னங்க? aldol condensation product தான். ஸோ aldol ஃபார்ம் ஆன பிறகு என்ன கிடைக்குதுங்க? ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கீட்டோன். சரிங்களா? aldol ஃபார்ம் ஆன பிறகு என்ன கிடைக்குதுங்க? ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கீட்டோன் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ ரியாக்ஷன் பாருங்கள், அசிட்டால்டிஹைட். ஓகேங்களா? acetaldehyde, then one more acetaldehyde. These two compounds are acetaldehyde. So 2 moles of acetaldehyde react with dilute sodium hydroxide to form beta hydroxybutanil. சரிங்களா? 3 hydroxybutanil நேம் என்னங்க? 3 hydroxybutanil or beta hydroxybutyraldehyde. Beta hydroxybutyraldehyde. Beta hydroxybutyraldehyde means common name. 3 hydroxybutanil means IUPAC name. This is a acetaldol. Acetaldehyde யூஸ் பண்ணியிருக்கிறதுனால acetaldol. Then பேஸ்னால என்ன ஆகுதுங்க? ஹீட் பண்ணும்போது ஆல்ஃபா பீட்டா எலிமினேஷன் நடந்து நமக்கு பியூட்-2-ஈனைல் கிடைக்குதுங்க. 2-butenal or but-2-enal காமன் நேம் குரோட்டனால்டிஹைட். ஓகேங்களா? ஸோ இதனுடைய மெக்கானிசம் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. மெக்கானிசத்தை மறக்காமல் ரைட் பண்ணி பாருங்கள். சிம்பிள் தான், ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், மெக்கானிசம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்குது அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ நம்ம எடுத்துக்கிட்டது வந்து பார்த்தீங்கன்னா 2 moles of aldehyde. 2 moles of aldehyde. One of the aldehyde undergoes removal of proton. One of the aldehyde undergoes removal of proton. சரிங்களா? One of the aldehyde undergoes removal of proton. First step பார்த்தீங்க அப்படின்னா the carbanion is formed as the alpha hydrogen atom is removed as a proton by the base. பேஸ்னால alpha hydrogen என்னவா ரிமூவ் ஆகுதுங்க? புரோட்டானா ரிமூவ் ஆகுது. ஸோ புரோட்டான் மீன்ஸ் H+. ஸோ திஸ் H+, திஸ் OH minus combine to form H2O. சரிங்களா? அப்போ OH minus இந்த ஹைட்ரஜனை புரோட்டானா ரிமூவ் பண்ணும்போது இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் எலக்ட்ரான் என்ன பண்ணுதுங்க? கார்பனுக்கிட்டேயே கொடுத்துட்டு ரிமூவ் ஆகுது. அப்போ இந்த ஹைட்ரஜன் பாண்டட் எலக்ட்ரானை கொடுத்துட்டு ரிமூவ் ஆகுறதுனா H+, OH மைனஸோட சேர்ந்து H2O ஃபார்ம் ஆகுதுங்க. தென் இந்த பாண்ட் கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆச்சுன்னா கார்பேனயான். ஸோ நெகட்டிவ் சார்ஜை மறக்காமல் போடுங்க. திஸ் இஸ் எ கார்பேனயான். சரிங்களா? தென் கார்பேனயான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாருங்கள். ஸ்டெப் 2. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கார்பேனயான் ஃபார்ம் ஆகிருக்குதுங்க. செகண்ட் ஸ்டெப்பில் கார்பேனயான் அட்டாக்ஸ் த கார்பனில் கார்பன் ஆஃப் another unionized molecule. Another unionized molecule means another aldehyde to form an alkoxide ion. ஓகேங்களா? கார்பேனயான் attacks the carbonyl carbon of another unionized aldehyde to form an alkoxide ion. Then என்ன ஃபார்ம் ஆகுதுங்க? alkoxide ion ஃபார்ம் ஆகுது. to form an alkoxide ion. To form an alkoxide ion. Carbanion attacks the carbonyl carbon of another unionized aldehyde to form an alkoxide ion. பாருங்க, another aldehyde molecule. சரிங்களா? 2 molecules எடுத்துக்கிட்டதுல செகண்ட் மாலிகுலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். another aldehyde molecule. இது கார்பேனியான். ஸோ திஸ் கார்பேனியான் அட்டாக்ஸ் த கார்பனில் கார்பன் ஆஃப் another unionized ஆல்டிஹைட். சரிங்களா? இது வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆல்டிஹைடு தான். சரியா? பியூர் ஆல்டிஹைட், ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்ட ஆல்டிஹைடு தான். சரிங்களா? அப்போ அங்கே அட்டாக் பண்ணும்போது ஆல்ரெடி கார்பன் வேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுங்க? 1
2 3 4 சரிங்களா. ஸோ அப்போ நியூவாக ஒரு கார்பனில் கார்பன் அட்டாக் பண்ணும்போது திஸ் பாண்ட் கோஸ் டு ஆக்சிஜன். அப்போ ஆக்சிஜன் என்ன சார்ஜ் கெயின் பண்ணுதுங்க, நெகட்டிவ் சார்ஜ். ஸோ CH3 CH CH2 CHO. நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கூட O மைனஸ் கீழே கொண்டு வந்து CH2 CHOவை ஸ்ட்ரெயிட்டாக கூட எழுதிக்கலாம். ஸோ எனிவே நீங்கள் எப்படி ஏரோ மார்க் போடுறீங்களோ அதே மாதிரி அந்த மார்க்கை காட்டி நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் ஏரோ மார்க் மேலேருந்து போகிற மாதிரி காட்டியிருக்கேன். அப்போ நீங்கள் பாண்ட் போட்டு CH2 CHO மேலே கூட எழுதலாம் சரிங்களா. ஸோ மெக்கானிசம் தான் நமக்கு முக்கியமாக ஒழிஞ்சு நம்ம எந்த சைடு எப்படி எழுதுகிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நீங்கள் புக்கில் இருக்க மாதிரியே ட்ரை பண்ணி தப்பு பண்ணாதீங்க சரிங்களா. ஸோ மெக்கானிசம் ப்ராப்பராக கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டு அப்பு டவுனு எப்படி வேணாலும் போட்டு எழுதிக்கலாம் சரிங்களா. புக்கில் இருக்கிற மாதிரியே வரணும்னு மீன் பண்ணாதீங்க சரிங்களா. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கார்பேனியான் கார்பனில் கார்பன் அட்டாக் பண்ணும்போது அல்காக்சைடு அயான் ஃபார்ம் ஆகிருக்குது ஓகேங்களா. The next step 3 பார்த்தீங்கன்னா alkoxide ion is formed is protonated by water to form aldol. செகண்ட் ஸ்டெப்பில் alkoxide ion ஃபார்ம் ஆச்சுங்க இல்லைங்களா. தேர்ட் ஸ்டெப்பில் அந்த alkoxide ion என்ன ஆகுதுன்னா புரோட்டனேட் ஆகுது. புரோட்டனேட் ஆகுறது புரோட்டனேட் ஃப்ரம் வாட்டர் சரியா. புரோட்டான் எங்கேருந்து கிடைக்குதுங்க, வாட்டர்லேருந்து கிடைக்குது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வாட்டர் ஃபார்ம் ஆயிடுச்சுங்களா. ஸோ இந்த வாட்டரை இங்கே வந்து தேர்ட் ஸ்டெப்பில் புரோட்டானை டொனேட் பண்ணுது ஓகேங்களா. அப்போ O மைனஸ் அயான் அட்டாக்ஸ் த புரோட்டான் ஃப்ரம் வாட்டர் டு ஃபார்ம் OH ஓகேங்களா. அப்போ இந்த OH அயான் மைனஸ் ஆனையானா ரிமூவ் ஆகிடுதுங்க. அப்போ இந்த H ப்ளஸ் அயான் ஓவோடு சேர்ந்து OH ஃபார்ம் ஆகுதுங்க. CH3 CHOH CH2 CHO சரிங்களா. 3 ஹைட்ராக்சி பியூட்டனைல் கிடைக்குது ஓகேங்களா. ஸோ இந்த 3 ஹைட்ராக்சி பியூட்டனைல் இஸ் ஆல்டால் சரிங்களா. ஸோ 1 மார்க்லாம் கேட்டாங்க அப்படின்னா ஆல்டால் என்னென்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஆல்டாலோட நிப்பாட்டிங்க சரிங்களா. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரியாக்ஷன் ஹீட் பண்ணும்போது ஆல்டாலை ஹீட் பண்ணிங்க அப்படின்னா பீட்டா எலிமினேஷன் நடக்குது. ஆல்ரெடி பீட்டா எலிமினேஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்குங்க, பீட்டா கார்பன்லேருந்து ஒரு குரூப் ஆர் ஆட்டம் ஆல்ஃபா கார்பன்லேருந்து குரூப் ஆர் ஆட்டம் கம்பைன் ஆகி ஏதோ ஒரு மாலிகுலாக ரிமூவ் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் பீட்டா எலிமினேஷனில் என்ன ரிமூவ் ஆகுங்க, வாட்டர் அம்மோனியா. ஸோ இந்த மாதிரி தான் ரிமூவ் ஆகும். ஸோ இங்கே பீட்டா எலிமினேஷனில் வாட்டர் ரிமூவ் ஆகுதுங்க. பீட்டா கார்பன்லேருந்து ஒரு OH குரூப்பும் ஆல்ஃபா கார்பன்லேருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுதுங்க சரிங்களா. ஸோ அப்போ நமக்கு பீட்டா கார்பனுக்கும் ஆல்ஃபா கார்பனுக்கு நடுவில் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஏன்னா இங்கே மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ் ஆட்டம் அப்படிங்கிறனால ஆக்சிஜன் இந்த பாண்ட் எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டு வெளியே போகுது. அப்போ இங்கே கார்பனுக்கு எலக்ட்ரான் டிஃபிஷியன்சி ஏற்படுது. அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இது OH மைனஸாக ரிமூவ் ஆகும்போது இந்த ஹைட்ரஜன் H ப்ளஸ்ஸாக ரிமூவ் ஆகுது. அப்போ பாண்டட் எலக்ட்ரான் இந்த கார்பன்கிட்ட கொடுத்துக்கிட்டே வெளியே வருது. அப்போ இந்த கார்பன்ட்டு எக்ஸ்ட்ரா நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, இந்த கார்பன்ட்டு எலக்ட்ரான் டிஃபிஷியன்சி இருக்குது. ஸோ இது ரெண்டு கம்பைன் ஆகி டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுதுங்க. CH3 CH டபுள் பாண்ட் CH CHO குரோட்டன் ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகுதுங்க. ஸோ ஆல்ஃபா கார்பனுக்கும் பீட்டா கார்பனுக்கும் நடுவில் டபுள் பாண்ட் மீன்ஸ் அன்சேச்சுரேஷனை இண்டிகேட் பண்ணுறது. அதனால் அன்சேச்சுரேட்டட் ஆல்டிஹைட் அப்படின்னு சொல்கிறோம். அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் அது ஆல்டிஹைட் குரூப் இருக்கிறதுனால அன்சேச்சுரேட்டட் ஆல்டிஹைட் டபுள் பாண்ட் present in between the alpha and carbon double bond present in between alpha beta carbon, then it is called alpha beta unsaturated aldehyde ஓகேங்களா. ஸோ ஆல்ஃபா பீட்டா அன்சேச்சுரேட்டட் ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகிடுச்சிங்க. ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட ரியாக்ஷன் 2 moles ஆஃப் அசிட்டால்டிஹைட் சேம் கார்பனில் காம்பவுண்ட். அதனால் இது சிம்பிள் ஆல்டால் கண்டென்சேஷன் சரிங்களா. தென் நெக்ஸ்ட் கிராஸ்டு ஆல்டால் கண்டென்சேஷன் ஓகேங்களா. சரி, கிராஸ்டு ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படின்னா என்னங்கன்னா, கிராஸ்டு ஆல்டால் கண்டென்சேஷனில் 2 கார்பனில் காம்பவுண்டும் சேமாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ அது ஒன்று கண்டிஷன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் எடுத்துக்கக்கூடிய 2 கார்பனில் காம்பவுண்டில் அட்லீஸ்ட் 1ஆவது ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும். எடுத்துக்கக்கூடிய 2 கார்பனில் காம்பவுண்டில் ஏதாவது 1ஆவது என்ன இருக்குங்க, ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், 2 different aldehyde or ketones are between 1 aldehyde and 1 ketones. 2 different aldehydes or ketones. 2 different aldehyde or ketones. 2 different aldehyde எடுத்துக்கலாம், இல்லைன்னா 2 different ketone எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா
1 ஆல்டிஹைட் 1 கீட்டோன். ஸோ இந்த மாதிரி எது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது என்னங்க, கிராஸ்டு ஆல்டால் கண்டென்சேஷன். சரிங்களா? இப்போ நாங்கள் இங்கே எடுத்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் ஆல்டிஹைட் நம்ம எடுத்திருக்கோம். இங்கே கீழே இருக்கக்கூடிய ரியாக்ஷன். சரிங்களா? 2 டிஃப்ரெண்ட் கீட்டோன்ஸ் அதுக்கு தேவையில்லை, நீங்கள் அதை ரைட் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி மெக்கானிசத்தில். சரிங்களா? எல்லாமே சொல்லிட்டு இருந்தால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ உங்கள் ப்ராக்டிஸுக்காக நான் நெக்ஸ்ட்டு இதை முடிஞ்சோடனே உங்களுக்கு அந்த ஜென்ரல் ரியாக்ஷன்ஸ் மட்டும் எழுதி போடுறேன், அதை நீங்கள் மெக்கானிசத்தோடு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த ரியாக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஒன்று ஃபார்மால்டிஹைட், இன்னொன்று அசிட்டால்டிஹைட். இதில் ஒன்றாவது பாருங்கள் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. சரிங்களா? அப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கிறது தான் என்ன ஃபார்ம் ஆகுங்க, கார்பேனியன் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? எந்த ஆல்டிஹைட் மாலிகுலில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கோ அதுலேருந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கார்பேனியன் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ தட் கார்பேனியன் அட்டாக்ஸ் த கார்பனில் கார்பன் ஃப்ரம் ஃபார்மால்டிஹைட். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுங்க, இங்கேருந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன் இங்கே ஓக்கு வந்துச்சுன்னா ஓஹெச்சுங்க. அப்போ CH2OHன்னு இருக்குங்க. இங்கே CH2CHO ரிமைனிங் இருக்குங்க. இந்த CH2CHO கார்பனில் கார்பன் அட்டாக் பண்ணும்போது CH2CHOன்னு அட்டாச் ஆகுதுங்க. அப்போ CH2OH CH2O 3 ஹைட்ராக்சி ப்ரோப்பனைல். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் அசிட்டோன் பாருங்கள். அசிட்டோனில் தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குங்க. 1 ஆல்ஃபா ஹைட்ரஜன் கோஸ் டு ஆக்சிஜன். சரிங்களா? ஃபார்மால்டிஹைடில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கு அசிட்டோன்லேருந்து ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஷிஃப்ட் ஆகுதுங்க. அதனால் CH2OH இதை மட்டும் இப்போதைக்கு பாருங்கள், CH2OH. தென் இங்கேருந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் கார்பேனியான் இருக்கும். ஸோ திஸ் கார்பேனியன் அட்டாக்ஸ் த கார்பனில் கார்பன் ஆஃப் ஃபார்மால்டிஹைட். இப்போ இங்கே அட்டாக் பண்ணும்போது CH2 கார்பன் அட்டாக் பண்ணும்போது CH2 இங்கே இருக்குதுங்க, CH2CO CH3. சரிங்களா? 4 பியூட்டன் 2 4 ஹைட்ராக்சி பியூட்டன் 2 ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா when two different carbonyl both having carbonyl compound, 2 different carbonyl compound, சரிங்களா, both having alpha hydrogens are combined in an aldol reaction. சரிங்களா? 4 different products are formed. அதாவது 2 different aldehyde both having alpha hydrogen. 2 different aldehyde both have alpha hydrogen. அப்படின்னா 4 கண்டென்சேஷன் ப்ராடக்ட் கிடைக்குங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஃபர்ஸ்ட் அசிட்டால்டிஹைடும் ப்ரோப்பியோனால்டிஹைடும் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் அசிட்டால்டிஹைடும் கம்பைன் ஆகி அதுதான் 1 and 2 கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் மாலிகுல், செகண்ட் மாலிகுல். ஃபர்ஸ்ட் மாலிகுலே செல்ஃப் கண்டென்ஸ் ஆகி நமக்கு பியூட்டீனேல் கிடைக்குதுங்க. ஃபர்ஸ்ட் மாலிகுலே செல்ஃப் கண்டென்ஸ் ஆகி பியூட்டீனேல், சேம் as திஸ் மெக்கானிசம். ஓகேங்களா? இந்த மெக்கானிசம் இதில் ஃபாலோ பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோப்பேனால்டிஹைட் செகண்ட் காம்பவுண்ட் செல்ஃப் கண்டென்ஸ் ஆகி பாருங்கள் இந்த ப்ராடக்ட்டை தருது. CH2 CH3 CH2 CH டபுள் பாண்ட் C CHO CH3 செல்ஃப் கண்டென்ஸ் ஆகுதுங்க. இதில் இதுதான் ஆல்ஃபா ஹைட்ரஜனுங்க. சரிங்க? இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான் இன்னொரு ப்ரோப்பேனால்டிஹைடில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனில் போய் அட்டாச் ஆகுங்க. இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் ரிமூவ் ஆன பிறகு கார்பேனியன் ஃபார்ம் ஆகுங்க. இந்த கார்பேனியன் தான் இன்னொரு மாலிகுல் இருக்கக்கூடிய கார்பனில் கார்பன் அட்டாச் ஆகுங்க. தென் எலிமினேஷன் ஆகி இந்த ப்ராடக்ட் கிடைக்குதுங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் தேர்டு இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். ஸோ இதில் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பேனியனா எது ஃபார்ம் ஆகுதோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேங்க. அப்போ பார்த்தீங்கன்னா CH3 CH2 சரிங்களா, CH இங்கே கார்பேனியனை எது ஃபார்ம் ஆகுதுங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் அசிட்டால்டிஹைட் CH2 CHO சரிங்களா, CH2 மைனஸ் CHO. இந்த கார்பேனியான் ப்ரோப்பேனால்டிஹைடுக்கு கார்பனில் கார்பன் அட்டாக் பண்ணும்போது சரிங்களா, அப்போ இங்கேருந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன் இங்கே போயிருக்குங்க, OHன்னு போயிருக்கும். சரிங்களா? அப்போ CH3 CH2 CHOHன்னு இருந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் CH2 இருக்கக்கூடிய ஹைட்ரஜனில் எலிமினேட் ஆகி நமக்கு அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் கிடைக்குதுங்க. சரிங்களா? 1 2 3 4 5 கார்பன் இருக்குதுங்க. சரிங்களா? அப்போ 2 பென்டீனல். சரிங்களா? 2 பென்டீனல். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் தான் கார்பேனியன் ஃபார்ம் ஆகுதுங்க. அதனால தான் 1+2ன்னு போட்டுருக்கோம். ஸோ 1+2 சரிங்களா.
இந்த காம்பவுண்ட் ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் செகண்ட் காம்பவுண்டில் போய் அட்டாச் ஆகுதுங்க. ஸோ ஃபோர்த்து காம்பவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கார்பேனியான் எது ஃபார்ம் ஆகுதுங்க, செகண்ட் காம்பவுண்ட் தான் கார்பேனியான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நடக்குதுங்க. அது வந்து அசிட்டால்டிகைடு போய் அட்டாக் பண்ணுதுங்க. அதனால் CH3 CH11C CH3 CHOங்கிற ஃபோர்த்து ப்ராடக்ட் கிடைக்குதுங்க. சரிங்களா? ஸோ இதில் 2 ப்ராடக்ட் செல்ஃப் கண்டென்சேஷன் ப்ராடக்ட், ஸோ 2 ப்ராடக்ட் கிராஸ்டு கண்டென்சேஷன் ப்ராடக்ட். ஓகேங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அசிட்டோனுக்கான ஒரு ஆல்டால் கண்டென்சேஷனும் அசிட்டால்டிகைடுக்கான ஆல்டால் கண்டென்சேஷனும் பார்க்கலாங்க. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.